வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இன்றைக்கி மத்தியானம் திருப்பதி லட்டுக்கு சம்மந்தப்பட்டு ஆந்திரா கவர்மெண்ட்டை சீரியஸாக ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்ன ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, தமிழ் யூடியூப்பில் வந்து இந்த திருப்பதி லட்டுக்கு சம்மந்தப்பட்டு ட்ரோலிங் வீடியோஸு, ஃபன்னி வீடியோஸ், இது போல் ஷார்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய ஷேர் பண்ணிவிட்டு வராங்க. இது வந்து கரெக்டாக தெரியல. ஏன்னா அதர் லாங்குவேஜஸ்லலாம் யாருமே இது மாதிரி ஷேர் பண்ணல. இப்போ வந்து ஆந்திராவில் இருக்கிற கவர்மெண்ட் மேலே வேணுனாலும் அது மாதிரி ஃபன்னி பண்ணலாம், இல்லையா டிடிடி அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே பண்ணலாம். ஆனால் திருப்பதி லட்டுக்கு மேலே அது போல் ஃபன்னி வீடியோஸ் போடுறதுன்றது அது கரெக்டாக தெரியல. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி மத்தியானம் ஆந்திரா கவர்மெண்ட்டை கேட்ட சீரியஸான 4 கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த நெய் டெஸ்டிங்கன்றது லட்டுக்கு யூஸ் பண்ணுற நெய் டெஸ்டிங்கில் நீங்கள் ஜூலை மாதம் டெஸ்ட் பண்ணிங்க. அதில் வந்து வனஸ்பதி மிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் டிடிடி இஓ அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். செப்டம்பர் மாதத்தில் நெய்யில் வந்து சம் ஃபேட் மிக்ஸ் ஆகிருக்குன்ற மாதிரி ஆந்திரா சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் டெஸ்ட் பண்ணது ஜூலையில், அது ஏன் செப்டம்பர் மாதம் 2 மாதம் ஏன் கேப் வைக்க வேண்டிய வந்தது அன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல் ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆந்திராவுக்கு சிஎம்மாக இருக்கிற நீங்கள் இது போல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாமா, இது போல் சென்சிட்டிவ் மேட்ருன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல் நெய் வந்து 4 கம்பெனி, அதாவது 4 டேங்கர் வரும்போது 4 டேங்கரும் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்ல, ஏன் ஒரே ஒரு டேங்கரை டெஸ்ட் பண்ணி ஒரே ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அது எவிடன்ஸாக எப்படி சொல்கிறீங்க? இதுக்கு சம்மந்தப்பட்டு கரெக்டான எவிடன்ஸே இல்லை. ஓகே, நீங்கள் வந்து நெய் டெஸ்ட் பண்ணிங்க, செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துட்டீங்களா? அதாவது உன்னை எங்கேயாவது செகண்ட் கிராஸ் செக் பண்ணிங்களா? அதுவும் பண்ணலை. நெய் டெஸ்ட் பண்ணிங்க. அதே போல் லட்டுவை டெஸ்ட் பண்ணிங்களா? லட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலை, அது லாரி வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஓ சொல்லியிருக்காரு. இல்லை, அந்த நெய் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து நீங்கள் லட்டில் யூஸ் பண்ணியிருந்தால் அது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. ஒரு நெய் வரைக்கும் டெஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிறீங்க, லட்டு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல, அதுவும் நீங்கள் டெஸ்ட் பண்ணலை. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டு கிளியரான ஒரு டிசிஷன்ன்றது இந்த அக்டோபர் 3 சுப்ரீம் கோர்ட்டில் டீட்டெயில்ஸ்ன்றது அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.